மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா நடந்து வருகிறது. இதில் சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களில் 12 திருவிளையாடல்கள் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஆவணி மூல திருவிழா கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சிவபெருமானின் திருவிளையாடல் லீலைகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. 9ஆம் நாளான இன்று சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை புட்டுத்தோப்பில் நடைபெற்றது. சேதுபதி மண்டபத்தில் புட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியாரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியாரும் சுவாமியின் பிட்டுக்கு மண் சுமந்த லீலைகளை நிகழ்த்தினர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் வைக்கப்பட்ட பிட்டை பிரசாதமாக வழங்கினர். இதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான கிரீடத்தோடு தங்க மண்வட்டியோடு பக்ஷோஜகும்பயுவலி பரிரம்பனேன ரோமாஞ்சகஞ்சுக பரிஷ்கிருத காத்ரயஷ்டிம் தேவம் பஜாமி மதுராபுரநாதமீஷம் இக்ஷுகோ தண்ட புஷ்பேஷு பாஷாங்குஷகரோஜ்ஜல உத்யத் சூர்ய நிபாம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரி ரிஷத்புஜம் ஷண்முகம் அம்பிகாசுதம் குமாரமாதித்ய சஹஸ்ரதேஜசம் வந்தே மயூராசன பக்னி சம்பவம் சேனான்ய மத்யாக விவீட்ட சித்தையே ஏகமுக பாகியத சத்ய ஜபமாலா கொண்டிருக்கிற எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இப்பொழுது நான் இவரை தண்டிக்கப் போகிறேன். மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்பான கனிவான வணக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியது பாதுகாப்பு சம்பந்தமானது. நம்ம என்ன இருக்குன்னு நினைச்சு விடுறா அந்த மாதிரி போமா. அதாவது இந்த தங்கத்தின் நிலை உங்களுக்கு தெரியும், ஏற்ற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால நாம அறிந்திருக்கோம். போலீஸ் கூப்பிடுவேன் நிகழ்ச்சியா அது என்னது சரி எல்லாம் நம்ம மக்களுக்கு சாமி கூட ஆர்வத்துல நம்ம பொருள் மீது கவனம் கண்டிப்பா